Big news from the Supreme Court on stray dogs. என்னன்னா ரொம்ப நாளா நம்ம ஆகஸ்ட் 11th அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஷெட்டல்ல போட்டுட்டு எல்லா ஸ்ட்ரே டாக்ஸையும் கவர் பண்ணி ஷெட்டல்ல போட சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஆகஸ்ட் 21 என்ன ரிலீஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஏர்லியராக ரிலீஸ் பண்ண ஆர்டர்லேருந்து சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த ஏரியாவிலேருந்து நாய் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதே ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஸ்டெரிலைஸ் பண்ணியும் வேக்சினேட் பண்ணியும் அதே ஏரியாவில் விட்டுறணும். அது இல்லாமல் அதில் சில டாக்ஸுக்கு ரேபிஷோ இல்லை அக்ரஸிவ் பிஹேவியர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் செப்பரேட்டாக பண்ணி ஷெல்டரில் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம பப்ளிக் ஸ்ட்ரீட்டில் டாக் ஃபீட் பண்ணுறத பேன் பண்ணிட்டாங்க. சார் மீறி இது பண்ணால் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முனிசிபாலிட்டி இருக்காங்க இல்லையா பாடிஸ், அவங்க அந்தந்த ஏரியாவில் ஃபீட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த தரணும்னு சொல்லி ஒரு ஃபீடிங் ஜோன் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லிக்கு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். என்ன மாதிரி பெட் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப போடுற சோஷியல் மீடியா, பிரிண்ட் ப்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முயற்சி எடுத்ததுனால தான் நம்ம இந்த ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நம்ம நம்புகிறோம். இது எல்லாருமே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டெசிஷன் பார்த்தீங்கன்னா பெட் லவர்ஸ் ஆகட்டும், என்ஜிஓஸ் ஆகட்டும், இல்லை சம் பொலிட்டீஷியன் லீடர்ஸ் ஆகட்டும் வைட்லியே வெல்கம் பண்ண கோர்ட் எல்லா ஸ்டேட்ஸ் மட்டும் கிடையாது, யூனியன் டெரிட்டரிஸுமே இதில் டேக் பார்ட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அது நேஷனல் பாலிசி ஆன் ஸ்டேட் டாக்ஸ் கிரியேட் பண்ணணும். அது இல்லாமல் முனிசிபாலிட்டி ஆஃப் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர்ஸ். இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் 20 சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்தியா பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக இருக்குது. என்னென்னா கடி நாய்கிட்டே ஆகட்டும் இல்லை ரேபிஸ் இருந்த இந்த மாதிரி நாய்கிட்டே பீப்புள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் அந்த செப்பரேஷன் பண்ணி ஷெல்டரில் வைக்கணும். மீதி இருக்கிற கம்யூனிட்டி டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிறது எல்லாமே ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி அது ஏரியாவில் விட்டுறதுனால ஸோ இது எல்லாரும் 2 பேர்த்துக்குமே பெனிஃபிட்டாக தான் இந்த ஒரு ரூல்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ மக்களே, இந்த டெசிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க.